முக்கிய செய்திகள். ஒரே நாடு ஒரே நேரத்துக்கான வரைவு விதிகளை வெளியிட்டது மத்திய அரசு. நானோ செகண்ட் துல்லியம் மூலம் சைபர் தாக்குதலை தடுக்க நடவடிக்கை. பெரும் பணக்காரர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதே பாஜகவின் சித்தாந்தம். வரி பணத்தால் தொழிலதிபர்கள் கடனை தள்ளுபடி செய்வதாக கெஜ்ரிவால் புகார். மத்திய பாஜக அரசின் மக்கள் விரோத முடிவுக்கு எதிரான மக்கள் போராட்டம் வெற்றி. அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க திட்ட ரத்து விழாவில் ஸ்டாலின் பெருமிதம். திருமணத்தை ஏற்க மறுப்பதை தற்கொலைக்கு தூண்டிய குற்றமாக கருத முடியாது. இளம்பெண் தற்கொலை வழக்கில் உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. தமிழ்நாட்டின் மீது அக்கறையின்றி அவதூறுகளை அள்ளி வீசும் எடப்பாடி பழனிசாமி. உலக பொருளாதார மன்றத்தை அதிமுக ஆட்சியில் எட்டிக்கூட பார்க்காதது ஏன் என டிஆர்பி ராஜா கேள்வி. வணக்கம். நாடு முழுவதும் அதிகாரப்பூர்வமாக ஐஎஸ்டி முறையில் ஒரே நேரத்தை பின்பற்றுவதற்கான வரைவு விதிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே சட்டம் என பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்த மத்திய பாஜக அரசு முயற்சித்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் ஒரே நேரத்தை துல்லியமாக பதிவு செய்யும் விதமாக ஐஎஸ்டி நேரத்தை அனைத்து இடங்களிலும் சீராக நடைமுறைப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டது. இதற்காக நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சகம், தேசிய இயற்பியல் ஆய்வகம் மற்றும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ஆகியவற்றுடன் இணைந்து ஐஎஸ்டி நேரத்தை துல்லியப்படுத்துவதற்கான நடைமுறை குறித்து ஆய்வு செய்து வந்தது. அதன் அடிப்படையில் நாடு முழுவதும் ஒரே நேரத்தை பதிவு செய்வதற்கான வரைவு விதிகளை மத்திய அரசு நேற்று வெளியிட்டது. அதன்படி அனைத்து அதிகாரப்பூர்வ மற்றும் வணிக தளங்களிலும் இந்திய தரநிலை நேரமான ஐஎஸ்டி நேரம் மட்டுமே நேர குறியீடாக பயன்படுத்தப்படும். குறிப்பாக வணிகம், போக்குவரத்து, சட்ட ஒப்பந்தங்கள், பொது நிர்வாகம் மற்றும் நிதி செயல்பாடுகள் போன்ற துறைகளில் ஐஎஸ்டி நேரத்தை பயன்படுத்துவது கட்டாயமாக்கப்படுகிறது. அரசு அலுவலகங்கள் மற்றும் பொது நிறுவனங்கள் ஐஎஸ்டி நேரத்தை முக்கியமாக காட்டுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தொலைத்தொடர்பு, வங்கி, பாதுகாப்பு மற்றும் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கான உள்கட்டமைப்புகளில் ஒரே நேரத்தை துல்லியமாக காட்டுவதை கட்டாயமாக்க இந்த நடவடிக்கை உதவும். எனினும் வானியல், அறிவியல் ஆய்வுகளுக்கு அரசு அனுமதியுடன் விதிவிலக்கு வழங்க முடியும். நானோ செகண்ட் அளவிலான துல்லிய நேர நடவடிக்கை மூலம் மாறுபட்ட நேரங்களை பதிவிடுவதால் ஏற்படும் சிக்கல்கள் தவிர்க்கப்படும் என்பதுடன் சைபர் தாக்குதலும் தடுக்கப்படும். இந்த விதிகளை மீறினால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அவ்வப்போது தணிக்கை மூலம் இதுகுறித்து கண்காணிக்கப்படும் என்றும் வரைவு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து பிப்ரவரி 14ஆம் தேதிக்குள் பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெரும் பணக்காரர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதே பாஜகவின் சித்தாந்தம் என ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். வரும் 5ஆம் தேதி டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் ஆளும் ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. வாக்குப்பதிவுக்கு சில நாட்களே உள்ள நிலையில் தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது. தேர்தலையொட்டி ஆம் ஆத்மியும் பாஜகவும் பரஸ்பரம் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்நிலையில் டெல்லியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த திரு கெஜ்ரிவால், மத்தியில் ஆளும் பாஜக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் சுமார் 500 தொழிலதிபர்களின் 10 லட்சம் கோடி ரூபாய் கடன்களை தள்ளுபடி செய்திருப்பதாக கூறினார். இதில் குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபருக்கு மட்டுமே 46,000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக சாடிய அவர், மற்றொரு தொழிலதிபர் 6,500 கோடி ரூபாய் கடனை திருப்பி செலுத்த வேண்டிய நிலையில் அவருக்கு 5,000 கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டில் ஏழைகள், நடுத்தர வர்க்க மக்கள் பல்வேறு வகைகளில் அரசுக்கு வரி செலுத்துகின்றனர் என்றும், ஜிஎஸ்டி வரி விதிப்பு மக்களின் மீது மிகப்பெரிய சுமையை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் இவ்வாறு பெறப்படும் வரியை மக்கள் நலன்களுக்கு செலவிட வேண்டுமே தவிர தொழிலதிபர்களின் கடன்களை தள்ளுபடி செய்யக்கூடாது என திரு கெஜ்ரிவால் தெரிவித்தார். டெல்லி மக்களுக்கு செலவு செய்யப்படும் என்ற தமது மாடல் தேவையா, இல்லை பொதுமக்களின் பணத்தினை சில பணக்கார நண்பர்களின் பைகளுக்கு கொண்டு செல்லும் பாஜக மாடல் தேவையா என்பதை தலைநகர மக்கள் தீர்மானிக்கும் நேரம் நெருங்கிவிட்டதாக திரு கெஜ்ரிவால் கூறினார். ஆம் ஆத்மி தலைமையிலான அரசில் டெல்லி மக்கள் 25,000 ரூபாய் மாதந்தோறும் நலத்திட்டங்கள் மூலம் பெறுவதாக தெரிவித்த அவர், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் அவை அனைத்தும் நிறுத்தப்படும் என்றார். ஏனென்றால் அவை அவர்களின் சித்தாந்தங்களுக்கு எதிரானது என திரு கெஜ்ரிவால் கூறினார். மத்திய பாஜக அரசின் மக்கள் விரோத டங்ஸ்டன் சுரங்க நடவடிக்கைக்கு எதிராக கிடைத்த வெற்றி நமக்கான வெற்றி என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்ததை கண்டித்து அப்பகுதி மக்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் தொடர்ச்சியாக டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை உடனடியாக ரத்து செய்ய கோரி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்போது பேசிய முதலமைச்சர், டங்ஸ்டன் சுரங்கம் தமிழ்நாட்டில் அமையாது என்றும் அப்படி ஒரு சூழல் வந்தால் பதவியில் இருக்க மாட்டேன் என்றும் தெரிவித்திருந்தார்.
மக்களின் போராட்டம் மற்றும் மாநில அரசின் உறுதிக்கு பணிந்த மத்திய அரசு டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்தது. இதையடுத்து முதலமைச்சர் திரு ஸ்டாலினை சென்னையில் சந்தித்த அரிட்டாப்பட்டி மக்கள் அவருக்கு நன்றி தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து அவர்கள் அழைப்பை ஏற்று நேற்று அரிட்டாப்பட்டி சென்ற திரு ஸ்டாலினுக்கு வழிநெடுகிலும் கிராம மக்கள் திரண்டு நின்று உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது பேசிய அவர், டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் தமக்கு நன்றி சொல்வதை விட போராடிய மக்களுக்கே நன்றி சொல்ல வேண்டும் என்றும், இதில் நான் நீங்கள் என்று பிரித்து பேசாமல் நமக்கு வெற்றி கிடைத்துள்ளது என்றே கருத வேண்டும் என்றும் கூறினார். பின்னர் வள்ளாளப்பட்டி கிராமத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு ஸ்டாலின், மத்திய பாஜக அரசின் முடிவை எதிர்த்து 3 மாதங்களில் அரிட்டாப்பட்டி சுற்றுவட்டார மக்கள் வெற்றி பெற்றுள்ளதாக பாராட்டு தெரிவித்தார். ஏற்கனவே இதே தலைநகர் டெல்லியில குளிர்லையும் வெயிலையும் போராட்டம் நடத்தி அதனால நூற்றுக்கணக்கான விவசாய பெருங்குடி மக்கள் இறந்து போயிருக்கார் போது உங்களுக்கு தெரியும். ஆனா அப்படி நடத்திய அந்த போராட்டம் எவ்வளவு நாட்கள் நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா 2 வருஷம் நடந்துச்சு. ஆனா டங்ஸ்டன் சுரங்கம் ஏலமிடப்பட்ட செய்தி வெளியான உடனே நீங்களும் போராட்டம் நடத்துறீங்க. ஆனா 3 மாசத்துல நீங்க வெற்றியை கண்டிருக்கிறீங்க. இதுதான் முக்கியம். ஆக ஒன்றிய அரசு பணிந்து அதை ரத்து பண்ணியிருக்கு. இதுக்கு காரணம் மக்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நம்ம தமிழ்நாடும் அரசு காண்பிச்சிருக்கக்கூடிய மிக கடுமையான எதிர்ப்பு தான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த திட்டத்தை மத்திய பாஜக அரசு கொண்டு வந்தாலும் அதை தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்தி மக்கள் நலனை காக்கும் என்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் உறுதியளித்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், மதுரை ஆட்சியர் திருமதி MS சங்கீதா மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருமணத்தை ஏற்க மறுப்பதை மட்டும் தற்கொலைக்கு தூண்டும் குற்றமாக கருத முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தற்கொலைகளுக்கு எதிராக மத்திய மாநில அரசுகள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நாடு முழுவதும் தொடர்ந்து விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து வருகின்றன. மேலும் பிறரை தற்கொலைக்கு தூண்டுபவர்களுக்கு சட்டமும் 7 ஆண்டுகள் சிறை, அபராதம் ஆகிய தண்டனைகளை வழங்கி வருகிறது. இந்நிலையில் மேற்கு வங்கத்தில் இளம்பெண் ஒருவர் தனக்கு அறிமுகமான பாபுதாஸ் என்ற இளைஞரை காதலித்து வந்த நிலையில் அவர்களின் திருமணத்திற்கு சம்பந்தப்பட்ட இளைஞரின் தாயார் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பெண்ணை திருமணம் செய்ய பாபுதாஸ் மறுத்ததால் விரக்தியில் அவர் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக உயிரிழந்த பெண்ணின் உறவினர் தொடர்ந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட இளைஞர், அவரது தாயார் லட்சுமிதாஸ் ஆகியோர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டனர். வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி இளைஞரின் தாயார் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு நிராகரிக்கப்பட்டது. இதையடுத்து அவரது தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் திருமதி PV நாகரத்னா மற்றும் திரு சதீஷ் சந்திர சர்மா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், இளைஞரின் தாயார் திருமணத்தை ஏற்க மறுத்ததும் அந்த பெண் குறித்து இழிவாக பேசியதுமே அவரது தற்கொலை முடிவுக்கு காரணம் என்று சுட்டிக்காட்டினார். ஆனால் இதனை நிராகரித்த நீதிபதிகள் திருமணத்தை ஏற்க மறுத்தது மற்றும் அதற்கு எதிராக கருத்து தெரிவித்ததை மட்டுமே தற்கொலைக்கு தூண்டிய குற்றமாக கருத முடியாது என கூறி வழக்கில் இருந்து லட்சுமியை விடுவித்து உத்தரவிட்டனர். தமிழ்நாட்டின் மீது எந்த அக்கறையும் இல்லாமல் வெறும் அவதூறுகளை அரை வேக்காட்டுத்தனமாக எங்கேயோ கிண்டி தருவதை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி மென்று கொண்டிருப்பதாக தொழில்துறை அமைச்சர் திரு TRB ராஜா கடுமையாக விமர்சித்துள்ளார். சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் தமிழ்நாட்டுக்காக எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளன என்று எடப்பாடி திரு பழனிசாமி கேள்வி எழுப்பியிருந்தார். டாவோஸ் கூட்டத்தில் முதலீடுகளை ஈர்க்க எந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலும் தமிழக அமைச்சர் கையெழுத்திடாதது வருத்தமளிப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் உலக பொருளாதார மன்ற கூட்டம் குறித்த அடிப்படை புரிதலே இல்லாமல் வாய்க்கு வந்ததை திரு பழனிசாமி கூறியிருப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ள திரு TRB ராஜா, ஆண்டுதோறும் நடைபெறும் உலக பொருளாதார மன்றத்தில் முந்தைய அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு அரசின் சார்பில் எவரும் எட்டிக்கூட பார்க்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் இந்த ஆண்டு தாம் அதில் பங்கேற்று உலக நாடுகளில் எவற்றுடன் தொழில் கட்டமைப்பை மேம்படுத்தலாம் என்பதற்கான சந்திப்புகள், புதிய நிறுவனங்களுடனான கலந்துரையாடல்கள் மற்றும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கு உகந்த சூழல் உருவாக்கப்பட்டிருப்பது தொடர்பான விளக்கங்களை முன்னெடுத்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாடு முன்னெடுத்த தொழிற்கொள்கை மற்றும் முதலீட்டாளர் சந்திப்புகள், உலக முதலீட்டாளர் மாநாடு ஆகியவற்றால் 19,17,917 நேரடி வேலை வாய்ப்புகளுடன் 31,53,862 மொத்த வேலை வாய்ப்புகள் உருவாவதற்கான சூழலை அமைத்தது குறித்த விவரங்களை டாவோஸில் உலக நாடுகளின் நிறுவனங்களிடம் விளக்கி அவர்களை தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க அழைப்பு விடுத்துள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொருளாதாரத்தில் தமிழ்நாடு என்ன சாதித்தது என்பதை பிரதமருக்கான பொருளாதார ஆலோசனை குழுவின் அறிக்கையை எடப்பாடி திரு பழனிசாமி கொஞ்சம் புரட்டி பார்த்தால் இந்திய அளவில் 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருப்பதை அறிந்து கொள்வார் என்று திரு TRB ராஜா கூறியுள்ளார்.
உலக நாடுகள் வியக்கும் வகையில் தமிழ்நாட்டின் தொழில் கட்டமைப்பும் பெண்களின் பங்களிப்பும் திராவிட மாடல் அரசின் செயல்பாடுகள் டாவோஸ் உலக பொருளாதார மன்றத்தில் கவனம் ஈர்த்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குடியரசு தின விழாவையொட்டி வாகா எல்லையில் நடைபெற்ற தேசிய கொடி இறக்கும் நிகழ்ச்சியை பல்லாயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர். பாகிஸ்தான் எல்லையில் அமைந்துள்ள பஞ்சாப் மாநிலத்தின் வாகா அட்டாரி எல்லையில் நாள்தோறும் கொடியேற்றுதல் கொடியிறக்கும் நிகழ்ச்சி வழக்கமாக நடைபெறும் நிகழ்வாகும். இந்த நிகழ்வின் போது வீரர்கள் நெஞ்சு நிமிர்த்தி வீரநடை போடுவதை காண ஏராளமானோர் தினமும் கூடுவது வழக்கமாகும். இந்நிலையில் குடியரசு தினமான நேற்று நடைபெற்ற கொடியிறக்கும் நிகழ்ச்சியை காண ஆயிரக்கணக்கானோர் அங்கு கூடினர். பாகிஸ்தான் எல்லை பாதுகாப்பு வீரர்களுக்கு முன்பு நெஞ்சுரத்துடன் இந்திய வீரர்கள் மிடுக்காக வீரநடை போட்டது பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. நிகழ்வின் போது அங்கு திரண்டிருந்த பார்வையாளர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் ஜெய் ஹிந்த் ஜெய் ஜவான் என முழக்கங்களை எழுப்பினர். இதனிடையே ராமேஸ்வரம் அருகே மன்னார் வளைகுடா கடற்பரப்பில் உள்ள முயல் தீவில் இந்திய கடலோர காவல்படை சார்பாக கடலோர காவல்படையின் கிழக்கு பகுதி கமாண்டர் ஜெனரல் டோனி மைக்கேல் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார். இந்தியாவிற்கு சொந்தமான முயல் தீவில் மூவர்ண கொடி ஏற்றப்படுவது இதுவே முதன்முறையாகும். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள 34 இந்திய மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் நேற்று முன்தினம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 3 மீன்பிடி படகுகளில் மீன்பிடிக்கச் சென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த 32 மீனவர்கள் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த 2 மீனவர்கள் தனுஷ்கோடி அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அவர்களது மீன்பிடி படகுகளை பறிமுதல் செய்த இலங்கை கடற்படை மீனவர்களையும் கைது செய்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை கடற்படையால் நமது மீனவர்கள் அடிக்கடி சிறைபிடிக்கப்படும் சம்பவங்கள் கடலோர மீனவ சமுதாயத்தினரிடையே பதற்றத்தையும் அச்ச உணர்வையும் ஏற்படுத்துவதுடன் அவர்களது எதிர்காலத்தை நிச்சயமற்றதாகவும் இருண்டதாகவும் ஆக்கியுள்ளதாக தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின், எனவே மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவதை தடுக்க உறுதியான தூதரக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளார். இலங்கை கடற்படையால் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்கவும் கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்கவும் தூதரக வழிமுறைகள் மூலம் தேவையான அவசர நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்குமாறு முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆளுநர் மாளிகையில் நடந்த தேநீர் விருந்தை தமிழ்நாடு அரசு மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணித்தன. குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் குடியரசு தின தேநீர் விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆளுநர் திரு ஆர்.என். ரவி தலைமையில் நடைபெற்ற இந்த தேநீர் விருந்தில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு கே.ஆர். ஸ்ரீராம், முன்னாள் ஆளுநர்கள் திரு எம்.கே. நாராயணன், திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், ராணுவ உயர் அதிகாரி திரு கரன்பீர் சிங் பிரார், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், பத்ம விருது மற்றும் தேசிய திரைப்பட விருது பெற்றவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாநில அரசுக்கு எதிராக ஆளுநர் மேற்கொள்ளும் தொடர் செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதத்தில் அவர் அளிக்கும் தேநீர் விருந்தில் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்கவில்லை. அதேபோல் திமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவையும் இந்த தேநீர் விருந்தை புறக்கணித்தன. நாதக, தவேக ஆகியவையும் ஆளுநர் அளித்த விருந்தில் கலந்து கொள்ளவில்லை. பாஜக, அதிமுக, தமாக, புதிய தமிழகம், ஐஜேகே, பகுஜன் சமாஜ், தேமுதிக ஆகியவற்றின் தலைவர்கள் இதில் பங்கேற்றனர். குடியரசு தின தேநீர் விருந்து நிகழ்ச்சியில் மனுநீதி சோழன் வரலாறு, ராமானுஜர் வாழ்க்கை வரலாறு ஆகியவை நாடகங்களாக நடத்தப்பட்டன. இசை நாட்டிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. மாநில அளவில் பள்ளிகளிடையே நடந்த பல்வேறு போட்டிகளில் வென்ற மாணவ மாணவிகளுக்கும் கொடி நாளில் அதிக பங்களிப்பு செய்த மாவட்டங்களுக்கும் ஆளுநர் பரிசு வழங்கினார். குடியரசு தின விழாவையொட்டி கோவையில் தூய்மை பணியாளர்கள் சமத்துவ பொங்கலை உற்சாகமாக கொண்டாடினர். உக்கடம் புல்லுக்காடு பகுதியில் சாதி மத பாகுபாடு இன்றி ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக ஆண்டுதோறும் சமத்துவ பொங்கல் மற்றும் குடியரசு தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தூய்மை பணியாளர்கள் இணைந்து நடத்திய சமத்துவ பொங்கல் விழா நேற்று களை கட்டியது. புல்லுக்காடு குடியிருப்பு பகுதியில் புதுப்பானையில் பெண்கள் பொங்கலிட்டு கொண்டாடினர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஏராளமானோர் உற்சாகமாக பம்பை அடித்து நடனமாடி மகிழ்ந்தனர்.
இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் திரு முகமது ரபி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சமத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் நடத்தப்படும் இந்நிகழ்ச்சியை முழுக்க பெண்கள் ஒருங்கிணைத்திருப்பது நாட்டின் பன்முகத்தன்மையை காட்டுவதாக உள்ளது என்றார். விழாவில் பம்பை இசைக்கு ஏற்ப ஒயிலாட்டம் ஆடி பெண்கள் அமர்க்களப்படுத்தியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கியது முதல் மாநிலமெங்கும் பரவலாக மழை பெய்தது. பருவமழை தீவிரமடைந்ததால் பல பகுதிகளில் தொடர்ந்து கனமழை கொட்டியது. இதனிடையே தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. தென்னிந்திய பகுதிகளிலிருந்து வடகிழக்கு பருவமழை இன்னும் விடைபெறாத நிலையில் வரும் 30ஆம் தேதி கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் 31ஆம் தேதி நீலகிரி, கோவை, ஈரோடு மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காலை வேளையில் லேசான பனிமூட்டம் நிலவும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் ஐஎஸ்டி முறையில் ஒரே நேரத்தை பின்பற்றுவதற்கான வரைவு விதிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. பெரும் பணக்காரர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதே பாஜகவின் சித்தாந்தம் என ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பாஜக அரசின் மக்கள் விரோத டங்ஸ்டன் சுரங்க நடவடிக்கைக்கு எதிராக கிடைத்த வெற்றி நமக்கான வெற்றி என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.